तत्रैव दिशि निषण्णं तपनीयध्वज परम्पराश्लिष्टं रथम् अपरं च भवान्याः रचयामः मनसि रत्नमयचूडम्. ஸோ இப்போ நிறுத்தி மூலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறுத்தி மூலைக்கு வந்து ஒரு மூலையில் ஒரு இது ஐட்டம் இருக்குது. இப்போ பார்த்தா சக்கரங்களை சொல்லிட்டு இருக்கா. சக்கரராஜ ரதத்தை பார்த்துட்டோம். ஸோ தேவிக்கு எல்லாம் யூஸ் ஆகும். சக்கரராஜ ரதத்தில் எல்லாம் போர் பண்ணுறோச்சோ எல்லா ரதமும் வேண்டியிருக்கேன். கிரி சக்கர ரதம், கே சக்கர ரதம்னு எல்லாம் வருது நம்மளோட லலிதா இதில் சகசரநாமத்தில். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். எங்கே நிறுத்தி வச்சிருக்கு? சிந்தாமணி கிரகத்தில் பக்கத்தில் சைடில் தான் நிற்கிறது எல்லாமே. ஸோ அந்த நிறுத்தி மூலைங்கிறது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். தட்சிணத்தில் யார் இருக்கா? நம்ம யமன் இருக்கார். அங்கேருந்து அப்படியே வெஸ்ட் நோக்கி வர்ணனோட திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ சவுத் வெஸ்ட்டில் நிறுத்தி மூலையில் தத்ரைவ திஷி நிஷண்ணம் தபனீயத்வஜ பரம்பராஸ்லிஷ்டம். பரம்பரையாக நிற்கிறதுன்னு அந்த துவஜான்னா கொடிகள், நிறைய கொடிகள், அப்படியே கொடிகள்லாம் நிறைய இருக்கான். பரம்பரையாக இருக்குன்னு அது வரிசையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தபனீய ஜொலிச்சுன்னு இருக்குது. அப்படியே உருக்கின தங்க மட்டும் ஜொலிக்கிறது. அப்படியே துவஜ பரம்பரா ஆஸ்லிஷ்டம். ஸ்லிஷ்டங்கிறது ஆஸ்லிஷ்டம். ஆஸ்லிஷ்டம்னா இது கூடிய, கட்டித்தழுவிய அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய துவஜங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ரதம் இருக்காங்க. அபரம் ரதம், இன்னொரு ரதம். ஏற்கனவே சக்கரராஜ ரதம் இருக்குது, அதை தவிர இன்னொரு ரதம் இருக்குது. அங்கேயே நிறுத்தி மூலையிலேயே நிற்கிறது. நிஷண்டம்னா சிட்டிங்னு அர்த்தம். நிஷண்டம்னா ஷிட்டிங், அங்கே இருக்கக்கூடிய ரதம். பவானியாகா. ஸோ அதுவும் பவானியோட ரதம் தான். ஸோ தேவியோடைய அந்த பவானியோட ரதமாகப்பட்டது. அப்புறம் இன்னொரு ரதம் மனசி ரத்னமயம் சூடங்கிறது. அப்போ அந்த ரதம் எப்படி இருக்குன்னு சொன்னான்னா தலை சூடானாலே முடியலையே தலை. ஸோ அந்த தலையில் வந்து ரத்னமயமான இருக்கா. ரத்னத்தால் செய்யப்பட்ட அந்த கொடிகள் வேறு இருக்குது. அது தவிர அந்த ரத்தத்தோட ஹெட்டு வேறு ஒரே ரத்னம் கற்களால் பதிக்கப்பட்டு அந்த ரத்தத்தோட மேல் பாகம் அப்படி இருக்கான். அப்படிப்பட்ட ரதத்தை மனசீ ரச்சயாமக, நாம் மனதில் தியானம் செய்வோம்னு சொல்கிறார் துர்வாசனிங்க. तत्रैव दिशि निषण्णं तपनीयध्वज परम्पराश्लिष्टं रथम् अपरं च भवान्याः रचयामः मनसि रत्नमयचूडम्. भवनस्य वायुभागे परिष्कृतः विविध वैजयन्तीभिः रचयतु मुदं रतेन्द्रः सचिव ईशान्याः समस्तवन्द्यायाः. ஸோ வாயு பாகத்துக்கு வந்துட்டு இப்போ அடுத்தது சவுத் வெஸ்ட்லேருந்து சவுத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்து மெயின் டைரக்ஷன்ஸாக முதலே பார்த்தாச்சு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எல்லாம் குபேரம் எல்லா டைரக்ஷனையும் பார்த்தாச்சு. இப்போ கோணல் திசைகளுக்கு வரும். நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டுன்னு வந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே நார்த் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போய்ட்றோம். அங்கே வாயு மூலை. ஸோ சவுத் வெஸ்ட்டு முடிஞ்சு வெஸ்ட்டு முடிஞ்சு டுவர்ட்ஸ் நார்த்து போகிறோச்சு நார்த் வெஸ்ட் வருது. ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் வாயு மூலையாக இருக்குது. வாயு பாகே பவனஸ்யன்னு இது யாரோட பவனம்? தேவி சிந்தாமணி கிரகம். இப்போ சிந்தாமணி கிரகத்தோட சுற்றிலும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சிந்தாமணி கிரகத்துக்கு உள்ள நுழையலை இன்னும். ஸோ சிந்தாமணி கிரகத்தோட சுற்றி இருக்கிற டைரக்ஷனில் வந்துட்டுருக்கோம். அங்கே நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் வாயு மூலையில் விவித வைஜெயந்தினாலும் கொடிகள் தான். துவஜம்னாலும் கொடிகை, பதாக்கான கொடிகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அவ்வளோதான். துவஜங்கிறது வந்து நல்ல துணி, இது பதாக்கான துணிக்கொடிகள், இதெல்லாம் தோரண வாயில்கள். வைஜெயந்திங்கிறது நிறைய மலர்களால் செய்யப்பட்ட கொடிகளாக இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா வைஜெயந்தி மாலையில் அப்படி தானே சொல்கிறோம். 5 மலர்களால் செய்யப்பட்ட மாலை வைஜெயந்தி மாலைன்றோம். ஸோ அப்படி மலர் மாலை மாதிரி தோரணமாக இருக்கக்கூடிய கொடிகள். ஸோ விவித வைஜெயந்திபிகி பரிஷ்காரம் பண்ணுறதுன்னு டெக்கரேட் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட அந்த நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் நிறைய கொடிகள் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டெக்கரேட் பண்ண இடம் வந்து எது? ரதத்து மேலே தான். இங்கேயும் ஒரு ரதம் இருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட்லேயே ஒரு ரதம் தான் இருக்காங்க. ஸோ சச்சிவ ஈசான்யாகா, தேவியோட ஈசான்யாகா சச்சிவன்னா மந்திரி. ஈசானிய தேவின்னு சொன்னான்னா இந்த மந்திரினி தேவி. ஸோ மந்திரினி தேவிக்கு ஈசான்யாக தேவின்னு அர்த்தம். ஸோ சமஸ்த வந்தியாயாக, எல்லாராலும் கும்பிடப்படக்கூடிய, ஏன்னா மந்திரினிலாம் முக்கியமான மந்திரினி, வாராகி, இவெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவதைகள். தேவியோட பக்கத்தில் இருக்கக்கூடியவா. அவளுக்கு ஏற்கனவே அந்த 25 கோட்டைக்குள்ளே வேறு இடம் இருக்குது பார்த்துருக்கோம். ஏற்கனவே மந்திரினி அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்த்தோம், வாராகி ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்த்தோம். அவளுக்கு 2 வீடு இருக்காதா? நம்மளே 2 வீடு வச்சுக்கிறோம்னு அவள் வச்சுக்க மாட்டாளா? அதனால தேவியோட வீட்டுக்கிட்டே ஒரு ரதத்தில் அவளோட இடம் இருக்காங்க. அது மாதிரி அவள் அந்த 25 கோட்டைக்கு உட்புறத்துலேயும் அவள் அங்கங்கே இருக்கா. மந்திரினிக்கு ஒரு இடம் இருக்குது, வாராய்க்கு இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ரதம் சமஸ்த வந்தியாயாக எல்லாரும். ஸோ கேய சக்கரம்னு பேர். ஏன்
கேயனாலே பாடப்படுபவள்னு அர்த்தம் இல்லையா, கேயா பாடப்படுபவள். அதனால தான் அவளோட ரதத்துக்கு பேரே கேய சக்கர ரதம். ஸோ ரச்சயது முத்ரம் ரதேந்திரக, ரதங்களிலெல்லாம் இந்திரன் போல உயர்ந்த அந்த ரதமானது கேய சக்கரமானது சச்சிவ ஈசான்யாக அவளுடைய அந்த ரதம். ரச்சயது முதம் அப்படின்னு முடிக்கணுங்க. முதம்னா ஆனந்தம், சந்தோஷம், நம்மளுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தட்டும். இப்போ இதை கேய சக்கர ரதம் இல்லையா, கேய சக்கர ரதாரூடா மந்திரினி பரிசேவிதா கிரி சக்கர ரதாரூடா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா, அதெல்லாம் தான் இங்கே வருது. ஸோ இங்கே கேய சக்கர ரதத்தை சொல்லிட்டேன். சக்கரராஜ ரதம் முதல்ல பார்த்தோம், இப்போது அடுத்தது கேய சக்கர ரதம் பார்க்குறோம். 2 ரதம் வேறு, அந்த நிருதி மூலையில் 2 ரதம் நிற்கிறது, இந்த இடத்துல ஒரு ரதம் நிற்கிறது. இப்போ நார்த் வெஸ்ட் மூலையில். बहुलस्य वायुभागे परिष्कृतः विविधवैजयन्तीभिः रचयतु मुदं रतेन्द्रः सचिव ईशान्याः समस्तवन्द्यायाः कुर्मः अधिहृदयमनिशं क्रोड आस्यायाः शताङ्गमूर्धन्यं रुद्रदिशि रत्नदाम्नः रुचिरपताका प्रपञ्चकञ्चुकितम्. இப்போ நேராக எங்கே வந்துடுறோம், ரத்னதாம்னக ருத்ரதிஷி. ரத்னதாம்னகன்னா சிந்தாமணி ரத்னங்களால் செய்யப்பட்ட சிந்தாமணி கிரகத்தினுடைய ருத்ரமூலையில். ஸோ ருத்ரதிஷி, ருத்ரமூலைன்னு சொல்லக்கூடியது நார்த் ஈஸ்ட், அதான் ஈசான மூலைன்னு சொல்லணுமா. ஈசான மூலைங்கிறது குபேரன்லேருந்து இந்திரனுக்கு வரக்கூடிய டைரக்ஷன், நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு வர வச்சா நடுவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ அதில் ருத்ரனோட அல்லது ஈசான மூலையில் அங்கே ஒரு ரதம் நிற்கிறது. சிந்தாமணி கிரகத்தோடைய அந்த ஈசான மூலையில் குரோட ஆசியாயாக, குரோடனா இது வராகம் பன்றின்னு அர்த்தம். ஸோ வாராகியை குறிக்கிறது. குரோட ஆசியாகனா முகம் வந்து பன்றி முகத்தோடு கூடியவள், அதனால வாராகின்னு பேர் அவளுக்கு. ஸோ வாராகியுடைய மூர்தன்யம் சத அங்கம் அப்படின்னா என்னது, மூர்தன்யம் நம்பர் 1 ரதம். சத அங்கம்னு ரதத்தோட அங்கம் சக்கரம். ஸோ 100 சக்கரங்களோடு கூடிய ஒரு பெரிய ரதம், வாராகியோட ரதம் அங்கே நிற்கிறது ஈசான மூலையில். ருச்சிர பதாகா பிரபஞ்ச கஞ்சுகிதம். பிரபஞ்சன்னு திரளாக நிறைய கொடிகள். அந்த ரதத்தில் பார்த்தா 100 சக்கர ரதம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ரதத்தில் பல பலவான பதாகைகள்னு சொன்னான்னா துணியால் ஆகப்பட்ட கொடிகள். அப்படிப்பட்ட பதாகைகள் பிரபஞ்ச நிறைய திரளாக. கஞ்சுகிதம், கஞ்சுகிதம்னா எப்போவுமே கஞ்சுகம்னு சொன்னான்னா ஆயுதங்கள், ஆர்மர்னு பேர். ஆர்மர்னால் வெறும் கேடையை மட்டும் கிடையாது. ஆர்மரை கேடைன்னு ரத்தம் சொல்லுவோம், அது கேடையை மட்டும் இல்லை. எப்போவுமே ரதத்தில் ஆயுதங்கள் ரெடியாக இருக்கும். ஏன்னா போருக்கு போகிற வச்சு ஆயுதங்களை தேடின்னு இருக்க மாட்டான். எல்லா ஆயுதங்களும் வேலாயுதமோ இதுவோ கட்கமோ தனுவோ இது தனுஷோ அம்புகளோ எல்லாமே நிறைஞ்சிருக்கும், ரதத்தில் வச்சிருப்பா. ஸோ அப்படி பிரபஞ்ச கஞ்சுகிதம் சொல்லும்போது திரளாக கொடிகள், திரளாக ஆர்மர்கள், அது மாதிரி ஆயுதங்கள்லாம் நிறைந்த அந்த ரதம். அதை அனிஷம் அதிஹிருதயம் குர்மக சொல்கிறார். அனிஷம்னா எப்பொழுதுமே நாம் நமது ஹிருதயத்தில் தியானிப்போம், ஹிருதயத்தில் வைப்போம். இப்போ ஏற்பட்ட கிரி சக்கரம் இல்லையா, கிரினாலும் இது பன்றின்னு அர்த்தம். கிரிச்சக்கர ரதாரூடா இல்லையா. ஸோ அப்படி இருக்கு, கிரிச்சக்கர ரதத்தில் ஏறியவள் வாராகி அப்படின்லாம் லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகத்தை இங்கே அன்வயம் பண்ணி தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஸோ எல்லாமே இந்த சண்டைக்கு போகிறச்சோ எல்லா ரதங்களுமே போகும், ரெடியாக போயிடும். பண்டாசுர ரதமாக எல்லா ரதங்களும் ரெடியாக ஜல்னு கிளம்பிடும். ஸோ அப்படி கிரிச்சக்கர ரதமாக இந்த வாராகியோட ரதம் இருக்கிறது எங்கள் ஈசான மூலையில். कुर्मः अधिहृदयं मनिषं क्रोडास्यायाः चदाङ्गमूर्धन्यं रुद्रदिशि रत्नदाम्नः रुचिरशलाका प्रपञ्च कञ्जुकितम्. உங்களுக்கு ஷலாக்கான்னு போட்டிருக்கு இல்லையா, ஷலாக்காங்கிறது கொடக்கம்பின்னு அர்த்தம். இங்கே கம்பி ரதத்தில் வந்து கம்பியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், பதாக்கான்னு மாற்றிட்டுருங்க அதை. परितः देवी दाम्नः प्रणीतवासा मनुस्वरूपिण्यः कुर्वन्तु रश्मिमालाकृतयः कुशलानि देवताः निखिलाः. இப்போ தான் சிந்தாமணி கிரகத்துக்கு வரோம் நம்ம. ஸோ எல்லா டைரக்ஷனில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தாச்சு, ரதங்களெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நேராக சிந்தாமணி கிரகத்துக்கு வரோம். பரிதக சுற்றிலும், சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும்
பிரணீத வாசாகனது வாசங்களில் இருப்பிடங்கள், தங்களுக்கு அவளுக்கு வாசம்னா இருப்பிடம்னு அர்த்தம், வாசம் தங்குமிடம். ஸோ வாசாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, வாசஸ்னா ட்ரெஸ்ஸுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இங்கே இருப்பிடங்கிற அர்த்தம். பிரணீத வாசாக தங்களுக்காக செய்யப்பட்ட இருப்பிடங்களில் அவளுக்கு நிறைய இருப்பிடம் இருக்குது, அவளுக்கு இடம் இருக்குது. ஏன்னா தேவியோட கிரகம் அவ்வளோ சின்னது கிடையாது, அவ்வளோ பெருசு, அவள் சுற்றிலுமே அவ்வளோ பெரிய ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவளுக்கு வாசஸ்தலங்கள் இருக்குது. மனுஸ்வரூபிண்யக, மனுன மந்திரம்னு ஒரு அர்த்தம். தேவி பாகவத்தில் நிறைய இடத்துல மனுன மந்திரங்கிற அர்த்தத்தில் வரும். மனுன சுவயம்பு மனு அவா மட்டும் அல்ல, மனுங்கிறதே மந்திரம்னு அர்த்தம். ஸோ மந்திரஸ்வரூபிணிகளாக நிறைய பேர் இருக்கா. யாரெல்லாம்? தேவதாக நிகிலாக, நிறைய தேவதைகள், ஏகப்பட்ட தேவதைகள் அது சுற்றி இருக்கா. சிந்தாமணி கிரகத்தை சுற்றி ரஷ்மிமாலா கிருத்தையக. ஸோ அதாவது மந்திரஸ்வரூபமாக ரஷ்மிமாலா கிருதிகளாக, கிருதிகள்னு போயிடுச்சு இல்லையா, ரஷ்மிமாலா கிருத்தையக. ஸோ இப்போ தியாகராஜ கிருதி, தியாகராஜ கிருதின்னு சொன்னால் தியாகராஜனோட பாட்டெல்லாம் தியாகராஜ கிருதின்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே லக்ஷ்மிமாலா கிருத்தையக அப்படின்னு சொல்லும்போது ரஷ்மிமாலா என்று சொல்லக்கூடிய மந்திரங்களோடு ஒரு மாலை, ஏகப்பட்ட மந்திரங்கள் சேர்ந்த ஒரு மாலையாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் அந்த தேவியோட சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு இந்த முதல்ல அனுப்பிச்சிருக்கேன். ஏகப்பட்ட தேவதைகளோட பேர்கள் அங்கே சைடில் எழுதியிருக்கு. உங்களோட பிக்சரை நீங்கள் நினச்சி பார்க்கணும். சுற்றி இவளாக தான் ரஷ்மிமாலா தேவதைகளாக அவளை சுற்றி அந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கா. இவன் இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த நவாவரணத்துக்குள்ளே வரும். தேவியோட சிந்தாமணி கிரகத்தில் இப்போ இனிமேல் நவ ஆவரணம் வரப்போகிறது. நவ ஆவரணங்கள்னு சொன்னால் அங்கே சுற்றிலும் 9 ஆவரணங்கள் தாண்டி தான் தேவியை போய் பார்க்கணும். தேவி பிந்து சக்கர நிலையான்னு சொல்லிடுறோம். அவள் நடுவில் இருக்கிற பிந்து, அவளை சுற்றி அந்த படங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நான். நம்ம இதெல்லாம் சௌந்தர்யலகரியிலையும் பார்த்தோம். 43 விதமான இது இருக்கு இல்லையா, அந்த முக்கோணம், அப்புறம் பிந்து, திரிகோணம், அப்புறம் ஷட்கோணம், அதெல்லாம் தாண்டி 8 இதழ் தாமரை, அப்புறம் 16 இதழ் தாமரை, அப்புறம் 3 ரவுண்டு, அப்புறம் 3 சதுரம், எல்லாம் தாண்டி அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ஆவரணங்கள்னு சொல்கிறது, அவளை சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இவன் என்ன சொல்கிறான், எல்லா தேவதைகளுமே அங்கே இருக்கா, ஒரு தேவதை பாக்கியில் இன்க்ளூடிங் கணபதி கூட அங்கே இருப்பாருங்கிறான். ஸோ அப்படிப்பட்ட தேவதைகள் இப்போ தூங்கி எழுந்து படுக்கையில் இருக்கும்போதே தேவி பாவத்தில் படித்தோம். நம்ம தேவதையை எப்படி பூஜை பண்ணணும்னு கேட்கும்போது முதல்ல படுக்கையிலிருந்தே நீ பூஜை ஆரம்பிச்சுடணுங்கிறார். தியானத்தை முதல்ல பண்ணிடணும். தேவி தியானம் படுக்கையிலேருந்து எந்திருக்கிறோச்சே தேவி தியானத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, இந்த இது ரஷ்மிமாலா இருக்கு இல்லையா, இந்த தேவதைகளை எல்லாரையும் அப்படியே மனசில் ஜபிக்கணும், மனசால் ஜபிக்கணும். அப்புறம் தான் வெளியில் 16 விதமான பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அஷ்ட உபச்சாரங்கள்னு சொல்கிறோமே, தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் அடக்கமாக, அதெல்லாம் ஏந்து குளிச்சு தெளிச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடியே தூங்கி எழுந்திருக்கும் போதே படுக்கையில் இருக்கிறோச்சையே அந்த தேவியை பிரார்த்திச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு இந்த ரஷ்மிமாலா மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே படுக்கையிலேருந்து எழுந்திருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அப்போ தான் உடம்பே ஒரு கோவிலாட்டம் ஆகிடுது. உடம்பே ஒரு கோயிலாடுறது, அங்கே தேவியை குடி பண்ணி வச்சு விட்றோம், அவளை சுதி பண்ணிடுறோம், இதை மாதிரி வந்துடுது. இதெல்லாம் இந்த தேவதைகள்லாம் இப்படி சிந்தாமணி கிரகத்தில் 37 தேவிகள் எல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். குர்வந்து குஷலானி, இந்த தேவதைகள் எல்லாம் நம்மளுக்கு குஷலம்னா சௌக்கியம், நம்மளுக்கு சௌக்கியத்தை குர்வந்து செய்யட்டும். मनुस्वरूपिण्यः कुर्वन्तु रश्मिमाला कृतयः कुशलानि देवताः निखिलाः. प्राग्द्वारस्य भवानी दाम्नः पार्श्वद्वय आरचितवासे मातंगी किटिमुख्यौ मणिसदने मनसि भावयामि चिरम्. ஸோ பிராக்த்வாரஸ்யா, இப்போ ஈஸ்டர்ன் டைரக்ஷன் தேவியோட என்ட்ரன்ஸு ஈஸ்ட். 4 என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லை, கோவிலே நம்ம 4 என்ட்ரன்ஸ் இடத்துல பார்க்குறோம், சிலதை தான் திறக்கிறோம், சிலதை மூடி வச்சுடுறோம். ஸோ பிராக்த்வாரஸ்ய சிந்தாமணி கிரகத்தோடு ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸு துவாரம். பவானி தாம்னகா, யார் பவானி தாம்னா பவானி தேவி இருக்கக்கூடிய அந்த இடம் சிந்தாமணி கிரகத்தினுடைய ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸில் துவய பார்ஷ்வன சைட்ஸ், 2 சைட்லேயும் துவய ஆரச்சித வாசே, தங்களுக்கு வீடு உண்டாக்கிட்டு இருக்கா. யாரோட வீடுன்னு பார்த்தா மாதங்கி கிடிமுக்கியம். ஸோ மந்திரினி, மாதங்கி வேறில்லை, மந்திரினி வேறில்லை. ஸோ எல்லாம் அவளோட பேர் தான், மாதங்கியோட பேர் தான் மந்திரினி தான் வாரா. அதே மாதிரி கிடிமுக்கிங்கிறது யார், அந்த பன்றி முகத்தை உடைய வாராகி. ஸோ மாதங்கிக்கும் வாராகிக்கும் அங்கே வேற ஒரு இடம்,
அவளுக்கு ரதம் அங்கே நிற்கிறது பார்த்தோம். ஏற்கனவே சைடில் ரதம் நிற்கிறது சிந்தாமணி கிரகத்தில். அவளோட வீடு இங்கே ஒரு 2 வீடு இருக்குது. இந்த பக்கம் மந்திரினி வீடு, அந்த பக்கம் வாராகி வீடு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு வீடு இருக்குது. ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸில் இருக்குது. இது என்ட்ரி ஆகிறோச்சே இருக்குது. இவளை தாண்டி இவளை மந்திரிமார்கள் இவளை தாண்டி தான் உள்ளே போக முடியும். ஸோ மந்திரினியும் வாராகிக்கும் இடம் பட்டிருக்கிறது. மணிசதனேன்னு சிந்தாமணி கிரகம் தான். சிந்தாமணி கிரகத்தோடைய அந்த பேலஸோடைய 2 பக்கம் இந்த ஈஸ்டர்ன் சைடில் 2 என்ட்ரன்ஸ் 2 பேர் இருக்கா. ஜெய விஜயர்கள் நிற்க மாட்டாளா கோவிலில், அது மாதிரி இங்கே மாதங்கியும் வாராகி நிற்கிறான். மனசி பாவயாமி சிரம், இந்த தேவதைகளையும் ஜெய விஜயர்களை நம்ம கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம் பகவானை பார்க்குறதுக்கு. அது மாதிரி இந்த தேவதைகளை மனசில் சிரம் பாவயாமி, மனதில் நாம் லாங்காக பிரார்த்தனை பண்ணுவோம், தியானம் செய்வோம். யோஜன யுகல போகாம் क्रोश परिणाहया एव भित्याच चिन्तामणि ग्रह भूमिः जीयात् आम्नायमय चतुर्द्वारा. ஸோ யோஜன யுகல போகா, யுகலம்னா 2ன்னு அர்த்தம். யோஜனை 2 யோஜனை தேவியோட சிந்தாமணி கிரகத்தோடு வாஸ்ட் ஸ்பான்ஸ் 2 யோஜனை தூரம் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லும்போது சுற்றிலும் அவ்வளோ இடம். பரிணாகனால சுற்றுப்புறம் சுற்றிலும். ஸோ குரோஷ பரிணாயன்னா அவ்வளவு தூரம் 2 யோஜனை தூரம் அவளுடைய வாஸ்ட் ஸ்பான்ஸ் அந்த சிந்தாமணி கிரகத்தோட ஏரியா. 2 யோஜனைங்கிறது இப்போ 20 மைல்னு வச்சுங்க. அதில் சுற்றிலும் செவர் இருக்குது. அந்த செவர் என்னென்னா 2 மைல் யோஜனையாக இருக்குது. ஸோ குரோஷன்னு சொன்னான்னா 2 மைல் அல்லது ஒரு கால் யோஜனை. ஸோ 8ன்னு எடுத்துட்டா கூட 2 மைல்னு வரும். 8லேருந்து 10ங்கிற ஒரு யோஜனைங்கிறது 8 to 10 மைல் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறான். ஸோ இங்கே வந்து ஒரு 2 மைல் அளவுக்கு பித்தின செவர். ஸோ அந்த செவர் வேறு வச்சுருக்கு. அந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும் ஒரு செவர் இருக்குது. ஸோ அதில் தான் எல்லா துவாரங்களும் அந்த என்ட்ரன்ஸ் துவாரங்கள்லாம் அங்கே தான் வருது. இப்போது சிந்தாமணி கிரக பூமிகி, சிந்தாமணி கிரகத்தோடைய ஏரியா, வாஸ்ட் ஏரியா, அந்த மாதிரி 2 யோஜனை இருக்குது. சதுர்துவாரா, அதில் அந்த செவர் எழுப்பியிருக்கு. அதில் 4 என்ட்ரன்ஸ் டோர்ஸ் இருக்குது. துவாரம்னா 4 துவாரம். அதில் ஆம்னாயமயத்து சதுகு துவாராகன்றார். வேதமே தான் கதவு, வேதமே தான் அந்த என்ட்ரன்ஸ். என்னென்னா 4 வேதங்கள் 4 என்ட்ரன்ஸாக. ஸோ ரிக் எதிர் சாம அதர்வண வேதங்கள் 4 துவாரமாக இருக்கின்றன சிந்தாமணி கிரகத்துக்கு உள்ளே நுழையறதுக்கு. அது ஜியாத், அதற்கு ஒரு ஜே போடுறார். அது வெற்றி அடையட்டும்னு சொல்கிறார் இங்கே துர்வாசன். द्वारे द्वारे दाम्नः पिण्डीभूताः नवीनबिम्बाभाः विदधतु विपुलः कीर्तिं दिव्या लोहित्यसिद्धयः देव्यः. द्वारे दाम्नः द्वारे द्वारे தாம்நகன்னு தாமம்னு இருப்பிடம், தாம்நகன்னு இருப்பிடத்தை சுற்றி துவாரே துவாரே ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் அந்த சிந்தாமணி கிரகத்தோடைய 4 என்ட்ரன்ஸ்லேயும் நவீன பாஹா நவீன பிம்பம், அதாவது புதிய பிம்பம், தேவியுடைய பிம்பம் போன்ற தேவதைகள். ஸோ பிண்டிபூதாகா, ஆஸ் இஃப் தே ஆர் ஹேவிங் அ பாடி, உருவத்தோடு இருக்கிற மாதிரி. பிண்டிபூத்தன பிண்டமாக, பிண்டம்ங்கிறது அது ஒரு உருவம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சரீர உருவத்தை கொண்ட தேவியுடைய பிம்பம். அவள் தேவியுடைய பிரதிபிம்பங்கள் தான். பிரதிபிம்பத்துக்கு ஏதாவது உருவம், நார்மலாக நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன உருவம் இருக்குது. ஆனால் இங்கே தேவியோட அந்த பிம்பமாகப்பட்ட அவர்கள் பிண்டிபூதாக ஒரு உருவமாக இருப்பவர்கள் போல எல்லா என்ட்ரன்ஸ்லையும் இருக்கா. லோகித்ய சித்தையக தேவியக, அவள் யாருன்னு பார்த்தா ரெட்டு கலரில், லோகித்யம்னு சொன்னான்னா லௌகித்யம்னு சொன்னான்னா ரெட் கலர். ஸோ ரெட்டு கலரில் உள்ள சித்தி தேவதைகள். ஸோ அனிமாதி சித்தி, ஏகப்பட்ட சித்தி தேவதைகள், சித்திகளை கொடுக்கக்கூடிய பலன்களை அளிக்கக்கூடிய தேவதைகள். ஸோ அப்படிப்பட்ட தேவிகள் திவ்யா தேவியக, திவ்யமான தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள்
கீர்த்திம் விபுலக விததது, சிறந்த புகழை கொடுக்கட்டும். விததத்துன்னு நன்றாக கொடுக்கட்டும். விபுலமான கீர்த்தி, பெரிய கீர்த்தியை நம்மளுக்கு தரட்டும். யார்? அந்த துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த துவார தேவதைகள் தேவியுடைய பிம்பமே ஆனவர்கள். அப்போ தேவியோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் எனக்கு கீர்த்தியை கொடுக்கட்டும். எனக்குன்னு சொல்லலை, நம்மளுக்குன்னு சொல்கிறாருங்க துர்வாசர். ராதே கிருஷ்ணா. இந்த द्वारे द्वारे दाम्नः पिण्डीभूता नवीन बिम्बाभाः विदधतु विपुलां कीर्तिं दिव्यालौहित्य सिद्ध्यो देव्यः. मणिसदनस्य अन्तरतः महनीये रत्नवेदिका मध्ये बिन्दुमयचक्रमीडे பீட்டானாம் உபரி விரச்சித ஆவாசம். மணிசதனஸ்ய, மணிசதனம்னாலே சிந்தாமணி பேலஸ், சிந்தாமணி கிரகம். ஸோ அதுக்கு அந்தரத்தகன்னு உள்ள. ஸோ இப்போ தான் துவாரமெல்லாம் சொல்லிட்டாரு, வாசப்படியெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். ஸோ அந்தரத்தக உள்ளே மகனீயே ரத்ன வேதிகா மத்தியே ஒரு பெரிய ரத்ன பீடிகா இருக்குது, ரத்னங்களால் ஆனப்பட்ட ஒரு மேடை. அந்த மேடையில் பீட்டானாம் உபரி விரச்சித ஆவாசம், நிறைய பீடங்கள்னா பிராகாரங்கள்னு எடுக்கலாம். இப்போ நம்ம சொன்னோமே இந்த 45 இது 3 ஷோடசதல இது எல்லாம் இந்த டயக்ராமில் இருக்கேன். ஸோ அதெல்லாமே இந்த சக்கரங்கள் யந்திர ரூபமாக வரையப்பட்ட சக்கரங்களை தான். ஸோ யந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆவரணங்கள், யந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த நவ பீட்டானா, நவனுங்கிற வார்த்தையை போடலைங்க, பீட்டானாம்னு போட்டுட்டார். நவ ஆவரணங்கள் அவற்றுக்குள்ள உபரி, அதுக்கு அந்த பீடத்துக்கு மேலே விரச்சித ஆவாசம், அவளுக்கு செய்யப்பட்ட ஒரு இருப்பிடமாக பிந்துமய சக்கரமீடே. யார்? தேவி உட்காந்துருக்கிறது பிந்துமய சக்கரத்தில், பிந்து ஸ்வரூபமாக குட்டிய ஒரு பிந்துவாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் தான் தேவி இருக்கா. ரொம்ப சூஷ்மமாக அந்த பிந்துமய சக்கரத்தில் இருக்கக்கூடிய அவளை ஈடே போற்றுகிறேன் சொல்கிறாருங்க. ஸோ தேவி நவ ஆவரணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிந்து வடிவமான சக்கரத்தில் தான் அமர்ந்திருக்கிறாள். मणिसदनस्य अन्तरतः महनीये रत्नवेदिका मध्ये बिन्दुमयचक्रं ईडे पीठानाम् उपरि विरचित आवासम्. ஸ்ரீமாத்ரே நமக. இப்போ நேராக சிந்தாமணி கிரகத்தில் என்ட்ராக இருக்கும். பிந்து சக்கரம் இல்லையான்னு சொல்லி அவளை பிந்து சக்கரத்தில் இருக்கக்கூடியவளாக பார்க்குறோம். அவளுக்கு 9 தட்டுக்களான ஒரு யந்திரம். ஆக்சுவலாக இதெல்லாம் யந்திர ரூப வழிபாடு, இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனையில் கீழே வருது இதெல்லாமே. ஸோ இதில் முதல் ஆவரணம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ முதல் தட்டு அப்படின்னு சொல்லும்போது முதல் ஆவரணம் அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த யந்திர ரூபமாக இருக்கும்போது 9 விதமான அந்த பிக்சர்ஸ் அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு நான். அதில் வெளியில் இருக்கக்கூடியது சதுரமான இது ஒரு என்ட்ரி. ஸோ சதுரமாக இருக்கக்கூடியது அதுவே ஆக்சுவலாக 3 டயர், 3 கோடு இருக்கணும். அதில் அந்த 3 கோடை தனியாக காட்டியிருக்கு. ஸோ மெயினாக உள்ள அந்த ஃபுல் டிசைன் கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கு. அது தவிர தனியாக 3 கோடு காட்டியிருக்கு இல்லையா, அது அவுட்டர் ஆவரணம். 3 விதமான ஆவரணங்கள் இருக்குது. அதில் 3 சதுரங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேயுமே தேவிகள் இருக்குது. அந்த தேவிகளோட லிஸ்ட்டே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஒரு கோத்ரூ பண்ணிட்டு தான் பார்த்துருக்கலாம். ஓகே. சக்ராணாம் சகலானாம் பிரதமம் அதசீமஃபலகவாஸ்தவ்யாः அணிமாதிசித்தயः மாம் அவந்து தேவி பிரபாஸ்வரூபிண்யः. நம்ம சகலானாம் சக்கரானாம், இப்போது 9 சக்கரங்கள் இருக்குது. முதல் நடுவில் இருக்கிறது பிந்து சக்கரம், பாக்கி எல்லா சக்கரங்களும் வரிசையாக இருக்குது. அதில் என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆரம்பிச்சா முதல்ல உள்ளது அதசீமஃபலக வாஸ்தவ்யாக. ஸோ அதோட பேஸில் சீமஃபலகன்னா எல்லைன்னு சொல்லும்போது பேஸ், அதோட ஆதாரம். ஸோ அதில் அந்த ஆதாரமாக அந்த முதல் ஆவரணத்தில் ஆதாரமாக என்ட்ரி பாயிண்டில் பேஸில் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் வாஸ்தவ்யாகன்னு வசிக்கக்கூடிய. ஸோ அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த முதல் ஆவரணத்தோடு பேஸில் இருக்கக்கூடிய தேவதைகள் அணிமாதி சித்தையக. ஒரே ஒரு தேவியோட பேரை சொல்கிறார். முதல் தேவி அணிமாதி. ஸோ அணிமாங்கிறது அணிமா, கரிமா, லெகிமா இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அஷ்டசித்தின்னு சொல்கிறோம். இங்கே 10 சித்திகளோட பேர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 10 சித்திகளோடு அங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்தில் இருக்குது. அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கணும். அப்புறமா கிளாஸ் முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் அணிமா. ஸோ அணிமா, லகிமா, கரிமா, மகிமா இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. எல்லாம் அந்த சித்திகளை கொடுக்கக்கூடிய தேவதைகள்.
ஸோ சித்தையக மா தேவி பிரபா ஸ்வரூபிணியக இவா தேவதைகள்ங்கிறது யாரும் வேறு யாரும் கிடையாது. தேவியுடைய தேஜஸ் அந்த ஒளி இருக்கே, அந்த ஒளிவே வடிவமாக எடுத்து ஒரு தேவியாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ தேவி பிரபா ஸ்வரூபிணியக, பிரபான்னா என்னது ஒளி. ஸோ அந்த ஒளியோடு வடிவமாக இருக்கக்கூடிய அவர்களே இங்கே மூர்த்தங்களாக அந்த முதல் ஆவரணத்தில் என்ட்ரன்ஸில் இருக்கா. அப்போ முதல்ல அதுலேயே அவுட்டர். ஸோ அதாவது இருக்கிறதே 9வது ஆவரணம் சதுரமான பூப்புர சக்கரம்னு பேர். அதுக்கு பேரே இருக்குது பூப்புர சக்கரம்ட்டு. ஸோ அதுலேயும் 3 சதுரத்தில் அவுட்டர் சதுரம். ஸோ அந்த அவுட்டர் சதுரத்தில் அனிமா முதலிய தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. மாமவந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை காப்பாற்றட்டும். ஸோ இப்போ ஏற்பட்ட தேவதைகள் எல்லாம் என்னை காப்பாற்றட்டும். லக்ஷ்மி चक्राणां सकलानां प्रथममतः सीमफलकवास्तव्याः अणिमादिसिद्धयः माम् अवन्तु देवी प्रभास्वरूपिण्यः. अणिमादि सिद्धफलकस्य उपरि हरिणाङ्कखण्डकृतचूडाः भद्रं पक्ष्मलयन्तु ब्राह्मी प्रमुखाश्च मातरः अस्माकं. இப்போ நேராக நடுக்கட்டத்துக்கு போகிறோம் இல்லையா? ஒரு ஸ்கொயர் தாண்டிட்டோம். அங்கே அனிமாதி தேவதைலாம் இருக்கா, 10 தேவதைகள் இருக்கா. அவளோட பொசிஷன் கூட அங்கே மார்க் பண்ணியிருக்கு. அதை பார்த்தா தெரியும் அது எந்த கோணத்தில் இருக்கா, யார் யார் எந்த தேவதைகள் இருக்கா, 1 2 3ன்னு மார்க் பண்ணி அழகாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நானும் அதை பார்த்து தான் படிக்கணும். அதனால தான் முதலே அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் அப்புறமா பார்க்கலாம். ஸோ அனிமாதி இதெல்லாமே ஸ்ரீவித்யா உபாசகர்கள் ரொம்ப கொண்டாட வேண்டியது. இதெல்லாமே இந்த நவாவரணங்கிறது ஸ்ரீவித்யாவோட அதே ஸ்வரூபம் தான் இங்கே பாட்டாக பாடியிருக்கான். அவ்வளோதான். ஏகப்பட்ட நவாவரணங்கள் இருக்குது இல்லையா? புவனேஸ்வரி நவாவரணம், ராஜராஜேஸ்வரி நவாவரணம், காமாட்சி நவாவரணம், கமலாம்பா நவாவரணம்னு எல்லாம் இருக்குது. இதில் ராஜராஜேஸ்வரி நவாவரணமும் புவனேஸ்வரி நவாவரணமும் ரொம்ப டீப்பாக சொல்லலை. நானே படிச்சிருக்கேன், அந்த நவாவரணங்கள்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அதிலெல்லாம் இவ்வளோ டீப்பாக இந்த அனிமாதிவாளோட பேர்லாம் வர மாதிரி தெரியல. ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த நவாவரணங்கள்லாம். வேற காமாட்சியும் கமலாம்பாவும் இன்னும் டெப்த்து. கமலாம்பா தி பெஸ்ட்டு. ஸோ அதில் காமாட்சி நவாவரணத்தில் கமலாம்பா நவாவரணத்தில் இங்கே சொல்லக்கூடிய தேவதைகளோட பெயர்களெல்லாம் அங்கே வருது. ஃபுல் லிஸ்ட் வராட்டா கூட சில பெயர்கள் வருது. அண்ட் ஒவ்வொரு தேவதைகளுக்குமே ஸ்லோகங்கள் இருக்குது. ஸ்ரீவித்யா உபாசனையில் பண்ணுறவாளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். அவள் ஒவ்வொரு தேவதையும் கும்பிடுவா. அதுதான் ஸ்ரீவித்யா உபாசனைன்னே சொல்லப்படுறது. ஸோ கமலாம்பா நவாவரணமோ காமாட்சி நவாவரணம் பாடும்போது இதை மாதிரி நம்ம ஸ்ரீவித்யா உபாசகர்களோட ஈக்குவலான அந்த பாட்டுகள், அந்த மாதிரி கிருதிகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ அதை பாடுற வச்சு நம்ம நினச்சிக்கலாம், பரவாயில்ல நம்மளுக்கும் பகவான் இந்த கொடுப்பனை கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு பாடலாம். ஸோ காமாட்சி நவாவரணம் வரைக்கும் எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா. ஆனால் கமலாம்பால் அந்த டீச்சர் சொல்லி தரல, வேற ஒரு டீச்சர் எங்கோ சொல்கிறாருன்னா நாங்கள் நங்கநல்லூரில் நான் போகல, படிக்கல. ஸோ அனிமாதி சித்த பலகசிய உபரி, இந்த அனிமாதி சித்திகள் ஒரு 10 தேவதைகள் இருக்கா இல்லையா, அதை தாண்டி போனோம். அப்போ உள்ள நடுவில் ஒரு கட்டம் இருக்குது, இன்னர் மிடில் ஸ்கொயர். அது ஹரிணாங்க கண்டகிருத சூடாக. அவள் எல்லாம் தலையில் ஹரிணாங்கன்னா சந்திரன் இல்லையா? ஹரிணன மான் போன்ற ஒரு கரையை, ஒரு களங்கத்தை தன்னுடன் உடையவன். அதனால ஹரிணாங்கன், ஏனாங்கன், ஹரிணாங்கன் எல்லாம் ஒரே அர்த்தம். மானை களங்கமாக உடையவன் அர்த்தம். சஷாங்கன்னு சொல்லும்போது முயலை களங்கமாக உடையவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த களங்கத்துக்கு அவள் ஒரு கற்பனை பண்ணுறா, அது முயல் போல இருக்குங்கிற கவிதைகளை வருது அது மாதிரி. ஸோ அதனால கண்டகிருத்தன் பிறைச்சந்திரன். கண்டம்னா அது வெட்டியாச்சு, முழு சந்திரனிலே பிறைச்சந்திரனை தலையில் சூடாக. ஸோ அந்த தேவதைகள் அவள் தலையில எல்லாம் ஒரு சந்திர பிரபை இருக்குது. பிராமி பிரமுகாக மாத்தரக, பிராஹ்மி முதலான தேவதைகள். இங்கே 8 தேவதைகள், நடுவில் பாரச்சா 8. அப்போ நமக்கு தோணும் இதான் அனிமாதி சித்தி தேவதைகளோ 8 தேவதைகள், சித்திகள் 8ன்னு சொல்கிறோமே. அப்படி இல்லைங்க, அந்த 10 தேவதைகள் தான் அந்த அனிமாதி சித்தி இல்லை. 10 தேவதைகளில் வரா, அவுட்டர் ஸ்கொயரில் வரா. மிடில் ஸ்கொயரில் பார்த்தா பிராமி முதலானவர்கள், பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்த மாதிரி தேவதைகள், வாராகிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவதைகள் மாத்தரக. இந்த மாத்தரகன்னா அந்த தாயார்கள். அஸ்மாக்கம் பத்ரம் பக்ஷ்மலயந்து, நமக்கு பத்ரம்னு என்னது மங்களத்தை, பக்ஷ்மலயந்துன்னு என்னது நல்ல விரிவாக அதை இது சிறகடித்து கொடுக்கட்டோங்கிறார். பக்ஷ்மான்னு சொன்னால் சிறகுன்னு, அப்போ இறகை விரிக்கிற வச்சா பெருசாக இருது இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து கொடுக்கட்டும் அந்த மங்களங்களை இந்த தேவைகள். அது நடுவில் இருக்கிற பிராமி முதலான 8 தேவதைகள், பிராமி, வாராகி, இவாள் எல்லாருமா நமக்கு இதை நல்ல மங்களத்தை அளிக்கட்டும்னு சொல்கிறார். अनिमादि सिद्धि फलकस्य उपरि हरिनांग खंड
तस्य उपरि मणिफलके तारुण्य उत्तुङ्गपीनकुचभाराः संक्षोभिणी प्रधानाः भ्रान्तिं विद्रावयन्तु दशमुद्राः. ஸோ இப்போ மூணாவது கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த இது எல்லாமே இப்போ அவுட்டர் ஆவரணம் மட்டும்தான் பார்த்துட்டுருக்கோம். வெளியில் உள்ள 9வது ஆவரணத்தை பார்த்துட்டுருக்கோம். அதுலேயே 3 கட்டம், அதில் 2 கட்டம் தாண்டி 3வது கட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ அதில் அந்த 2வது கட்டத்தை தாண்டி 3வது போகிறோச்ச மணிபலக்கே. ஸோ மணிகளால் செய்யப்பட்ட ஒரு பலக்கம்னு ஒரு தட்டு. ஸோ அந்த யந்திரம் தாருண்ய உத்துங்க, நல்ல தருண வயசு, இள வயசு, யங் ஏஜ், அந்த மாதிரி இருக்கும்போது உத்துங்க பீன குச்சபாராகா, நல்ல மார்பகங்கள்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த இளமை பொங்கிய பூரிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். அப்படிப்பட்ட தேவதைகள். ஸோ குஜபாரங்களோடு அந்த சனபாரங்களோடு கூட பீனன்னு குண்டானன்னு அர்த்தம். ஸோ சம்ஷோபிணி பிரதானாக, இங்கே ஒரு 10 தேவதைகள் இருக்கா, திருப்பியும் 10. ஸோ சம்ஷோபிணி, வித்ராவிணி எல்லாமே நீன்னு முடியும். ஆகர்ஷினி, வசங்கரின்னு வருது சில இடத்துல, வசங்கரி. ஸோ உன்மாதினி, இப்படிப்பட்ட தேவதைகள் எல்லாம் அங்கே இருக்கா. பிரதானாக அந்த சம்ஷோபிணி தான் ஃபஸ்ட்டு தேவதை. ஸோ அவளை முக்கியமாக கொண்டவர்கள், முதலாவதாக கொண்ட அந்த 10 தேவதைகளும் தசமுத்ராக, இவெல்லாம் முத்ரா தேவதைகள்னு பேர். இந்த முத்திரையை காட்டி இந்த யந்திரங்கள்லாம் பண்ணுவோம், முத்திரையை காட்டி காட்டி பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த முத்திரை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அதே உருவமாக பார்த்தோமான இந்த தேவதைகளாக பரிணமிக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் தேவி உபாசனையில் முத்திரையோடு பண்ணக்கூடிய உபாசனை. ஸோ தசமுத்ராக இதான் இதில் வருது, லலிதா சாஸ்திரம் வருது இல்லையா, தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ தசமுத்ரா 10 முத்திரைகளால் ஆராதிக்கப்படக்கூடிய திரிபுரேஸ்வரி. ஸோ திரிபுரேஷின்னு சொல்கிறது. ஸோ அந்த திரிபுரா ஸ்ரீவசங்கரின்னு சொல்லும்போது வசங்கரின்னு ஒரு தேவி இருக்காளே. ஸோ அந்த வசம் பண்ணக்கூடியவள், நம்மளோட சித்தத்தெல்லாம் தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடியவள். ஸோ அப்படி முத்திரைகளோடு கூடிய தேவதைகள். பிராந்திம் வித்ராவயந்து, இந்த எல்லாமே சம்ஷோபிணின்னு அர்த்தம். நம்மளுடைய க்ஷோபம், சம்சாரத்தில் ஒரே கஷ்டம் துக்கம் எல்லாம் க்ஷோபம் கலக்கம். ஸோ அப்போ நம்மளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவள்னு என்ன அர்த்தம், நம்மளை கலங்கி தெளி வைக்கிறது. எப்போவுமே அப்படி தான், முதல்ல ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டமாக இருக்கும். ஸோ அந்த சம்ஷோபிணி தேவதை என்ன பண்ணுவாள், நம்மளை மோகத்தில் ஆழ்த்தி நம்மளை கலங்க வச்சு அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு வஸ்து தான் இருக்குது, அந்த தேவதையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற புத்தியை கொடுப்பா. ஸோ அப்படி அந்த மாதிரி வித்ராவணின்னு என்னது, நம்மளுடைய தீமைகள் எல்லாம் வித்ராவணம் பண்ணுறதுன்னா தூக்கி எறிகிறது, தள்ளி நீக்கி விடுறது. ஸோ அந்த மாதிரி வித்ராவணி முதலிய தேவதைகள். ஸோ ஆகர்ஷினி தன்கிட்டே நம்மளையெல்லாம் வசப்படுத்தக்கூடியவள், ஆகர்ஷிக்கக்கூடியவள். அப்படி இந்த மாதிரி ஒரு தேவதைக்குமே அந்த அர்த்தம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களாக இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி தேவதைகள் 10 தேவதைகள் இருக்கா இந்த இன்னர் ஸ்கொயரில் இருக்காவா. இவாலாம் நம்மளுடைய பிராந்தி, நம்ம உலகத்தில் இருக்க பிராந்தி, பிரம்ம பிடிச்சி இருக்கோமே, மோகத்தில் ஆழ்ந்து கிடக்கோமே, அதெல்லாம் தூக்கி எறியட்டும்னு சொல்கிறார் இங்கே துர்வாசன். மணிபலகே தாருண்ய உத்தங்க பீன குச்சபாராः संक्षोभिनी प्रधानाः भ्रान्ति विद्रावयन्तु दशमुद्राः. இப்போ இது பார்த்தோம்னா இந்த முதலாவது ஆவரணத்துக்கு திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பேர். திரைலோக்கிய மோகன சக்கரம்னா மோகப்படுத்துறது. எல்லாமே அப்படி தானே. இந்த சித்திகள் என்ன பண்ணுவோம், நம்மளை குழிக்குள்ள கொண்டு தள்ளிடும். எல்லாம் மாமிகா எமியான்னு சொல்லிட்டு நாராயணத்தில் சொல்கிறார் அவர். நீ என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி ஓடி ஓடி வரும். இந்த சித்திகள் எல்லாம் பகவான்கிட்ட அடையறத தடுக்கிற மாதிரி இந்த சித்திகள்லாம் வரும். அப்போ என்னது, மோகத்தில் ஆழ்த்தக்கூடிய தேவதைகள். இந்த சக்கரத்துக்கு பேரே திரைலோக்கிய மோகன சக்கரம். ஸோ இந்த மோகன இதை காமாட்சி நவாவரணத்தை பார்த்தோம்னா பிராமி மாகேஸ்வர்யாதி அஷ்டதேவி சமூக கீலிதா அப்படின்னு இங்கே பாட்டில் வருதுங்க. ஸோ இந்த பிராமி முதலான தேவதைகள்னு இங்கே நடுவில் உள்ள ஸ்கொயரில் உள்ள தேவதைகளை குறிக்கிறது. இங்கே அஷ்டதேவி சமூகன்னு சொல்கிறது. ஸோ ஒரு இதுலேயும் ஒருத்தர் அந்த கர்த்தா ஒரு மாதிரி பார்த்துருக்கா. ஸோ இங்கே பிராமி முதலான 8 தேவதைகள் தான் சென்ட்ரல் ஸ்கொயரில் இருக்கா. அந்த பிராமியை பிரதானப்படுத்தி இந்த இடத்துல பிராமின்னு பாடுறார். திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் அந்த பாட்டில் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துலையுமே யோகினி தேவதைகள் இருப்பாள், யோகினிகள். ஸோ யோகினிகள்ங்கிறது அவளும் நல்ல சக்தி படைத்தவர்கள், யோகினி தேவதைகள் இருப்பாள். அந்த யோகினியோட பெயரும் வரப்போகிறது. அது இந்த இடத்துல பிரகட யோகினி, அதாவது காமன் நேம். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு யோகினி தேவதைகளுக்கு ஒரு காமன் நேம் இருக்கும். அந்த காமன் நேம் இந்த முதல் சக்கரத்துக்கு பிரகட யோகினின்னு பேர். ஸோ பிரகடையான வெளிப்பட்ட, நம்மளையெல்லாம் வெளி உலகத்தில் கொண்டு தள்ளக்கூடியது. மோகம் என்ன பண்ணும், நம்மளை வெளியில் கொண்டு தள்ளும், உள்ள உள்முகமாக திரும்பி பார்க்க வைக்காது. ஸோ அது பிரகட யோகினி, அந்த பேர் இங்கே வருது. முதலாவது ஆவணத்தில் காமாட்சி நவாவரணத்தில் வருது.
வரஸ் கமலாமா நவாவரணத்தை பார்த்தோமானா அதில் அணிமாதி திரிபுராதி சக்கரேஸ்வரி அணிமாதி சித்தீஸ்வரி அப்படின்னு வருது. இதெல்லாம் நான் அந்த இதை படித்தானா ஆவரணங்களை ஒரு வாட்டி கேட்டிருந்தாலோ இல்லை அதை பாடுறவாளோ, இப்போ லலிதாலாம் காமாட்சி நவாவரெலாம் ரெகுலராக பாடுறவாளாம். இப்போ நான் வீட்டில் தனியாக உட்காந்து பாடிட்டு இருப்பேன், ஏன்னா எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தா நான் தனியாக பாடிட்டு இருக்கேன். ஸோ அந்த அப்போ அவள் பாடும்போது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல விகாசமாக புரியும், இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதை படித்ததுக்கப்புறம் அதை பாடும்போது ஆஹா இப்படிலாம் அனுபவிச்சிருக்காளான்னு நமக்கு தோணும். அதுக்கு தான் அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த திரிபுராதீஸ்வரிங்கிறதே என்னது, திரிபுரங்களுக்குமே அதிபதி அப்படின்னு சொல்லும்போது திரிபுராதீஸ்வரின்னு சொல்லும்போது திரிபுரம் சொல்லும்போது புறம்னா சரீரம்னு ஒரு அர்த்தம். திரிபுரம்னு சொன்னால் இதுலேயே 3 சரீரம் இருக்குது, வெறும் ஒரு சரீரம் இல்லை நம்மளோடது. ஸ்தூல சரீரம் ஒன்று இருக்குது, சூஷ்மமாக உள்ள லிங்க சரீரம் சொல்கிறோம், உள்ளுக்குள்ள லிங்க சரீரம் இருக்குது. தூங்குறோச்சு நம்மளோட சரீரத்துக்கு பேர் காரண சரீரம் பேர். அப்போ நம்ம எல்லாமே அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில் போய் படுத்துட்டு விடுறோம். எல்லாருமே யாருக்குமே தான் தனது இந்திரியங்கள் தன்னோட உணர்வு எதுவுமே இருக்காது. அது கூட ஒரு அஜ்ஞானம் இருக்கிறனால தான் அடுத்த நாளைக்கு நம்ம திருப்பி எழுந்திருக்கிறோம். ஸோ அப்படி 3 சரீரம், அதனால தான் திரிபுர ஈஸ்வரி சரீரம் 3 சரீரமாக இருக்கக்கூடியது. எனது ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இந்த 3 சரீரத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய அவளுடைய அந்த அம்சமான தேவதைகள் தான் இங்கே சக்கரத்தில் இருக்கா. ஸோ அணிமாதி சித்தீஸ்வரி அப்படின்னு கமலாமா நவாவரணத்தை சொல்கிறது. இதுலேயே காமாட்சியில் பார்த்தோம்னா பிராமிய முதலாக சொல்கிறேன். ஆக மொத்தம் முதலாவது ஆவரணத்தில் பிராமி தேவதைகளும் இருக்கா, அணிமாதி சித்தி தேவதைகளும் இருக்கா. फलकत्रयस्वरूपे पृथुले त्रैलोक्यमोहनचक्रे दिव्यन्तु प्रकटाख्याः तासां कर्त्री च भगवती त्रिपुरा. ஸோ ஃபலகத்ரயஸ்வரூபே, ஸோ 3 ஸ்கொயராக போட்டு பூபுர சக்கரம்னு பேர் இதுக்கு. ஸோ அந்த பூபுர சக்கரத்தோட அந்த ஸ்கொயர் 3 ஸ்கொயர்லேயும் பிருத்துலேன்னா பெருசாக இருக்குது, அவுட்டர் ஆவரணம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஆவரணத்தில் பிருத்துவாக பெருசாக இருக்கக்கூடியதில் திரைலோக்கிய மோகன சக்கரம் என்று சொல்லக்கூடிய அதில் எல்லாரையும் மோகனத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த சக்கரமாக இருக்கக்கூடிய அந்த ஆவரணத்தில் பிரகடாக்கியாக பிரகட யோகினி சொல்லணும். யோகினி தேவதைகளோடு பெயர்கள் வருது. பிரகட ஆக்கியாக பிரகட யோகினி என்று சொல்லப்படக்கூடிய தேவதைகள், இட்ஸ் அ காமன் நேம். யோகினி தேவதைகள் நிறைய பேர் இருப்பா, அவளுடைய காமன் நேமாக இருக்கக்கூடியது இந்த எல்லா தேவதைகளுமே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 10 + 8 + 10 இருக்கேன், 3ஆவது ஸ்கொயரில் 10 தேவதைகள், தசமுத்ரா இல்லையா, தசமுத்ரா தேவதைகள். ஸோ அப்படி அவளுக்கு எல்லாருக்கும் காமனாக அது பிரகட யோகினின்னு பேர். தாசாம் கர்த்ரீச்ச பகவதி திரிபுரா, இவாளெல்லாம் யார் உண்டாக்கியிருக்கா, தேஜோ ஸ்வரூபமாக யார் உண்டாக்கியிருக்கா, கர்த்ரி செய்யக்கூடிய தேவதைகளை செய்யக்கூடியவள் யார், திரிபுரேஸ்வரி. திரிபுரத்துங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரி அல்லது திரிபுரேஸ்வரி அல்லது திரிபுர சுந்தரி எல்லாம் பேர் நம்ம பிந்து சக்கர நிலையான்னு சொல்லக்கூடிய அந்த தேவி. ஸோ அவள் திவ்யந்தூன்றான், எங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். திவ்யந்து தேவனம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. விளையாடுறது, செஸ்ஸில் விளையாடுறதுக்கு கூட தேவனம் தான் பேர். அதாவது திவ்யந்துன்னு சொன்னான்னா எங்கள் ஹிருதயத்தில் விளையாடட்டும் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. திவ்யந்துன்னா தீபமாக ஒளிரட்டும், எப்படினாலும் அர்த்தம் சரிதாங்க. ஓகே. फलकत्रयस्वरूपे पृथुले त्रैलोक्यमोहने चक्रे दिव्यन्तु प्रकटाख्याः तासां कर्त्रीं च भगवती त्रिपुरा. तद् उपरि विमले दिष्ण्ये तरलदृशः तरुणकोकनदभासः कामाकर्षिणी आद्याः कलये देवीः कलादरशिखण्डाः. तद् उपरि இப்போ நம்ம அதுக்கு மேலே வரோம். மேலே வந்தோன்னே இந்த 3 சர்க்கிளை பற்றி பிரமாதமாக ஒன்றும் இல்லை. சர்க்கிள் ஒரு என் சர்க்கிளிங் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே 16 தள சக்கரம் இருக்குது இல்லையா, 2வது ஆவரணம். ஸோ திஷ்ணியே விமலே திஷ்ணியன்னு இருப்பிடம், 2வது இருப்பிடம்ங்கிறது 2வது ஆவரணம். ஸோ 2வது சக்கரம். தரள திருஷகன்னு அலைப்பாயும் கண்களோடு கூடியவர்களாக, தரளனாலது அலைப்பாயிருது. ஸோ தரள திருஷக அலைப்பாயும் கண்களோடு கூடிய தருண கோக்கனத பாசக. கோக்கனதன்னு சொன்னான்னா கோக்கங்களே ஆனந்தப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். கோக்கான்னு சொன்னால் சக்கரவாக பறவைகள். சக்கரவாக பறவைகளை ஆனந்தப்படுத்தக்கூடியது எது, லோட்டஸு. ஏன் லோட்டஸு, ஏன்னா லோட்டஸ் காலம்பர வேளையில் தான் மலரும். அந்த காலம்பர வேளையில் தான் கோக்க பட்சிகளுக்கு சக்கரவாக பறவைகளுக்கு கண்ணு நல்லா தெரியும், ராத்திரி கண்ணு தெரியாது. அதனால கால வேளை வந்துடுது, நல்லா இது மலர்றது, அதனால சக்கரவாக பறவைகள் ஆனந்தப்படுறது. அதனால கோக்கனதம்னா லோட்டஸ்னு பேர். ஸோ கோக்கனத பாசக அப்படின்னு ரெட்டு கலரில் இருக்கக்கூடியவர்கள். அந்த கவித்துவத்தை எப்படி எழுதுறா பாருங்கள், நம்ம அதை தான் ரசிக்கணுங்க. வெறும்னா தாமரை போன்ற கண்கள் இது பாசகன்னு சொன்னால் கூட அந்த அளவு இருக்காது. கோக்கனத பாசகன்ட்டு அங்கே சக்கரவாக பறவையை வேறு கொண்டு வந்துடுறாரு அவர். ஸோ அந்த லோட்டஸோடைய ஒளி போல் ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய இளங்கிகள் யார், தேவதைகள்.
ஸோ தலரில் திருஷக கண்ணெல்லாம் வேறு அலப்பாஞ்சுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட தேவதைகள் இருக்காங்க. காமாகர்ஷினி ஆதியாகா. ஸோ காமாகர்ஷினிங்கிற முதல் தேவதை. அதை மாதிரி 16 தேவதைகள். ஏன்னா 16 தள லோட்டஸு, ஒவ்வொரு லோட்டஸ்லேயும் ஒரு யோகினி தேவதை உட்காண்டிருக்கா. எல்லாருக்குமே ஆகர்ஷினிங்கிற பேர் வந்துடும். ஸோ காமாகர்ஷினி, புத்தி ஆகர்ஷினி, அகங்கார ஆகர்ஷினி. இந்த புத்தி அகங்காரம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தையும் அவள் நம்மள்ட்ட இருந்து இழுத்துடுவா, தன்கிட்ட இழுத்துடுவா. அப்போ ஏற்பட்ட தேவதைகள். ஸோ காமத்தை, நம்முடைய காமத்தை இழுத்துடுவா தன்கிட்ட. காம ஆகர்ஷினி, புத்தி ஆகர்ஷினி, அகங்கார ஆகர்ஷினி, சப்த ஆகர்ஷினின்னு வாணி. நம்ம பேச்செல்லாம் வம்பும் தும்பும் பேசாமல் அவள் காப்பாற்றிடுவா. அதனால சப்த ஆகர்ஷினின்றார் அவர். ஸ்பர்ஷ ஆகர்ஷினி, நம்மளோட கெட்டதெல்லாம் மேலே படாமல் இருக்கிற மாதிரி காப்பாற்றக்கூடியவள். ரூப ஆகர்ஷினி, ரச ஆகர்ஷினி, எல்லாம் ஒவ்வொரு இந்திரியங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய தேவதைகள்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட தேவதைகள் 16. இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த இதில் பார்த்தேன்னா 2வது சக்கரத்தில் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரி தேவதைகள் எங்கே இருக்கா? அதுக்கு இதோட இன்னர் ஸ்கொயரில் போய்ட்டோம். நம்ம இன்னர் ஸ்கொயரையும் தாண்டி உள்ளே போகிறோம். அங்கே 16 தளம் திஷ்ணியே. அந்த இடத்துல தரள திருஷக காமாகர்ஷினி ஆதியாகா. இப்படிப்பட்ட தேவதைகளை கலாதர சிகண்டாகா. ஷிகைன்னு தலைமுடி. ஸோ அந்த தலையில் அவள் என்ன பண்ணிருக்கா? கலாதரனை வச்சுட்டுருக்கா. கலாதரன் யார்? சந்திரன் தான். திருப்பியும் 16 கலைகளோடு கூடியவன் சந்திரன். அதனால கலாதரன் அவனுக்கு பேர். கலைகளையோடு கூடியவன் சந்திரன். ஸோ சந்திரன் கலாதர, அந்த பிறை சந்திரனை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவதைகளை, தேவிஹி, அந்த தேவிகளை கலையே தியானிக்கிறேன் அப்படிங்கிறார். இங்கே 2வது ஆவரணத்தில் உள்ள 16 தேவதைகளையும் நான் வணங்குகிறேன். காமாகர்ஷினி ஆத்யாஹ கலையே கலாதர சிகண்டாஹ. இதில் அந்த யோகினி தேவதைகளில் ஒரே ஒரு பாயிண்ட், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, அந்த லாஸ்ட்டில் உள்ள 2 யோகினி தேவதைகள் யார்? முதல் இதில் இருக்கா இல்லையா, முதல் ஆவரணத்தில் இருக்கக்கூடியவர்கள் முத்ரா தேவதைகள், தசமுத்ரா தேவதைகள் சொல்கிறோம் இல்லையா. அதில் லாஸ்ட் 2 தேவதைகள், ஒன்று யோனி முத்ரா தேவி, இன்னொன்று சர்வத்ரிகண்டா தேவி. இவா 2 பேர் லாஸ்ட்டில் வரா, லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் வரா. யோனி முத்ரா தேவியும் சர்வத்ரிகண்டா தேவியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால? யோனிக்கு எப்போவுமே பிரதானம். இப்போ யோனி இருக்கக்கூடிய ஸ்தலங்கிறதுனால காமாக்கியா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். தேவியோட யோனிங்கிறது நமக்கு பிறப்புறுப்புன்னு சொல்லும்போது பிறப்பைக்கு காரணமாக இருக்கக்கூடியதுனால அந்த யோனிக்கு அவ்வளோ ஒரு பிராதானியம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆவாகனம் பண்ணுறா இல்லையா தேவி, அந்த கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுறோச்சு என்ன முத்திரை காட்டுவான்னா, இந்த சர்வத்ரிகண்டா தேவியோட முத்திரை தான் காட்டுவா. அது அந்த முத்திரை 3 விதமாக அது கை பிரியும். அது எப்படியோ காட்டுறா, நமக்கு அதெல்லாம் காட்ட முடியாது. ஸோ அதெல்லாம் ஸ்ரீ வித்யா உபாசகர்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 விதமாக அந்த விரல்கள் 3 ஜாயிண்ட்டாக பிரியும். அப்போ மகா பெரியவா தேவியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுறோச்சே அங்கே காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணுவாரா, இது பிரசன்றது நான் கேட்டது. ஸோ 3 இதுலேயும் 3 பூ வச்சுக்கிறான். 3 அந்த விரல் பெரிய வச்சா அந்த 3 இடத்துலையும் பூவை வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் அவர் ஆவாகனம் பண்ணுவார் சர்வத்ரிகண்டா தேவியோட முத்திரையால் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல நான் சொல்ல மறந்து போயிட்டேன். ஓகேவா? सर्वाशा उपरि पूरकचक्र अस्मिन् चक्रे अस्मिन् गुप्तयोगिनी सेव्या त्रिपुरेशी मम दुरितं तुद्यात् कंठ अवलंबि मणिहारा அவ்வளோதான். ஓகே. சர்வாஷா பரிபூரக சக்கரம். சர்வாஷா உபரி கிடையாது, சர்வாஷா பரிபூரக சக்கரம். இந்த சக்கரத்துக்கு பேர் முதல்ல திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பார்த்தோம். இந்த இடத்துல 2வது சக்கரத்துக்கு பேர் சர்வ ஆஷா பரிபூரகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆசைகளெல்லாம் விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்கரமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல நம்மளுடைய பாவத்தெல்லாம் தூக்கி எறியணும், வித்ராவணம் பண்ணணும், ஆகர்ஷித்து நம்மளெல்லாம் கொண்டு நம்மளுடைய புத்தி அகங்காரத்தெல்லாம் தன்கிட்ட வசப்படுத்துறது முதல் ஆவரணம். 2வது ஆவரணம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தானா, நம்மளுடைய ஆசைகளை விருப்பங்களை நியாயமான ஆசைகள்னு எடுத்துக்கணுங்க. அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சக்கரமாக சர்வாஷா பரிபூரக சக்கரம்னு 2வது சக்கரத்தோட பேர். அது இது அந்த 16 தள சக்கரம், 16 தேவதைகளோடு கூடிய சக்கரம். அஸ்மின் இதில் இந்த யோகினி தேவதைகள் இருக்கா இல்லையா எல்லா இடத்துலையும், அதில் குப்த யோகினி சேவியா. இவாளோட காமன் நேம் என்னச்சுன்னா குப்த யோகினி. குப்த யோகினின்னு டக்குன்னு வெளியில் தெரிய மாட்டா, வெளிப்படாத தேவதைகள், குப்தமாக மறைந்து இருக்கக்கூடிய தேவதைகள், அவர்கள்லாம் குப்த யோகினின்னு பேர். ஸோ திரிபுரேஷின்னு சொன்னாலும் அந்த 3 சரீரத்தில் 3 சரீரம் இருக்கு இல்லையா, ஜாகிர சொப்ன சுசுப்தின்னு, அந்த 3 சரீரங்களையும் திரிபுரேஷி, அதுக்கு ஈஸியாக அதை காப்பாற்றுவதற்கு வல்லமே உடைய அந்த திரிபுரேஷி ஆகப்பட்டவள்
கண்ட அவலம்பி மணிகாரா, அதாவது கண்ட அவலம்பினா கண்டன கழுத்தில் அவலம்பினா தொங்குறது, அவலம்பனம்னா தொங்குறது. ஸோ கண்டத்தில் தொங்கறதுக்கு உள்ள மணிகாராக தொங்கக்கூடிய முத்து மணிமாலை, ரத்தனங்களால் செய்யப்பட்ட மணிமாலையை போல மம துரிதம் துத்தியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கழுத்தில் இருக்கிற மணிமாலையை தேடின்னு போண்டா, கழுத்துலேயே இருக்குது, உங்ககிட்டயே இருக்குது, சித்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சித்தமாக இருக்கிற வஸ்து, அப்படி இருக்கக்கூடிய அந்த வஸ்து திரிபுரேஷி நமக்குள்ளேயே சித்தமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தேவி மம துரிதம் துத்தியாது. ஸோ என்னுடைய துரிதங்கள்னா வேதனைகள், துன்பங்கள், பீடைகள், இதெல்லாம் துத்தியாது நீக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுறார். இங்கே குப்த யோகினியை முக்கியமாக கொண்ட சர்வாஷா பரிபூரக சக்கரத்தில் உள்ள தேவதைகள் 16 தேவதைகளையும் என்னுடைய பீடையை நீக்கணும்னு துர்வாசர் வேண்டிக்கிறார். सर्वाशा परिपूरकचक्रे अस्मिन् गुप्तयोगिनी सेव्याः त्रिपुरेशी मम दुरितं तुद्यात् खण्डावलम्बी मणिहारा. दिव्ये